நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கிற காலமெல்லாம் போய் மருந்துக்கு நோயை கண்டுபிடிக்க காலமாக இன்னைக்கு இருக்குது அப்படின்றது நம்ம சிரிக்கவும் சிந்திக்கவும் வேண்டிய ஒரு முக்கியமான விஷயங்க. இன்னைக்கு வயது வந்த பெண்கள்ல 10ல் 5 பேருக்கு இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் அறிகுறிகள் இருக்கிறது. சரி, இந்த கூகுள் அக்கா கிட்டையும் ஏஐ சாட் ஜிபிடி அண்ணங்கிட்டையும் கேட்போம் அதை பத்தி அப்படின்னு சொல்லி கேட்கையில இதற்கான குணமோ சிகிச்சையோ உலகத்துல எந்த ஒரு சிகிச்சை முறையிலும் இல்ல அப்படின்றது சொன்னது மிகவும் ஒரு திடுக்கிடும் விஷயமாக இருந்துச்சு. முந்தைய காலங்கள்ல ஒரு பெண் பூப்படைந்தால், அதாவது வயதுக்கு வந்தாச்சுன்னா வீட்டில் உடனடியாக குமரியை நட்டுவை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குமரி அப்படின்றது கற்றாழை செடியைத்தான் குமரி கற்றாழை அப்படின்னு சொல்லி அந்த காலங்கள்ல சொல்றாங்க. 8 வாரத்திற்கு தொடர்ச்சியாக இந்த குமரி கற்றாழைய நாள் ஒன்றுக்கு எடுத்து அதை சுத்தம் செய்து அதனுடைய கசப்பு தன்மையை நீக்கி மோரில் கலந்து இந்த பெண்களுக்கு திருமணமாகும் வரை கொடுக்கிறார்கள். ஆகவே இவங்களுடைய சினைப்பையும் கர்ப்பப்பையும் நல்ல ஆரோக்கிய நிலைகளில் அன்றைக்கு இருந்திருக்கிறது. இந்த நோயை விட கொடுமையானது இந்த நோய்க்கான சிகிச்சை அப்படின்றத நான் சொல்லல, இந்த கூகுள் அக்கா தான் சொல்றாங்க. இந்த ஹார்மோன் மாத்திரைகளை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்முடைய உடல்ல மிகப்பெரிய பக்க விளைவாக ஆரம்ப நிலைகள்ல மார்பக வலியும் அதை தொடர்ந்து மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு 23ல இருந்து 29% இருக்கிறது அப்படின்றத சொல்கிறது. இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பற்றி வரக்கூடிய வீடியோக்கள்ல அதிகமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். அதனால நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் நிலைகள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பாதிப்புகளை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதற்கான விடைகளை நிச்சயமாக கொடுக்கிறோம். மிகவும் எளிமையாக அதே சமயம் உறுதியாக நாம் இருப்போமேயானால் நிச்சயமாக இந்த பிசிஓடி பிசிஓஎஸ் பிரச்சனையை முழுமையாக தீர்க்க முடியும். இன்றைய டிப்ஸ்: இந்த பிசிஓடி பிசிஓஎஸ்க்கு வெள்ளிதோறும் பெண்கள் எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும். கருப்பட்டி பெருங்காயத்தை அன்றாட உணவிற்கு பிறகாக மதிய வேளையில எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த காலங்களில் வாரத்திற்கு ஒரு முறை பெண்களை 108 புள்ளி கோலம் போட சொல்வதாக குறிப்புகள் இருக்கிறது. அப்ப இந்த 108 புள்ளி கோலம் அப்படின்றது நீங்க போடுறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாச்சு நீங்க குத்த வச்சு கீழே உட்கார்ந்து இருக்கணும். சோ இது ஒரு ஆசனம், உங்களுடைய பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமாக உங்களுடைய இந்த இனப்பெருக்க உறுப்புகளை தூண்டக்கூடிய ஒரு முக்கியமான செயலாக அன்று இது பார்க்கப்பட்டது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்து விட்டு புரதச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள், நல்ல பயிர் வகைகள் இதெல்லாம் உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள்ல சேர்த்துக்கொண்டு, அடுத்ததாக இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டை தவிர்த்து விட்டு இந்த இந்தியன் டாய்லெட்டை பயன்படுத்துங்க. இணைந்திருங்கள் இயற்கையின் வளத்துடன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.